ரமலானின் மிக முக்கியமான 2 நேரங்கள். அது என்னங்க, புதிதாக ரமலானில் 2 முக்கியமான நேரம். அதுதான் ரமலானுடைய சஹர் நேரம். சஹர் வந்துருச்சுன்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? சாப்பாடு தான். இன்னைக்கு சஹர், இஃப்தார், நோம்புனாலே நம்ம உடம்ப கொஞ்சம் குறைக்கலாம், டயட்ல இருக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு நோம்பு மாசம் வந்துட்டா சாப்பாடு டபுளா போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அது யதார்த்தம் தான் இல்லைங்களா? ஆனா ரமலானுடைய சஹர் நேரம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதீங்க. மிக முக்கியமான ஒரு நேரம். 3வது அத்தியாயம் 17வது வசனம், வபில் அஸ்ஹார் ஹும் யஸ்தக்ஃபிரூன். அந்த சஹர் நேரம் வந்து விட்டால் அந்த இறை அடியார்கள், இறை நேசர்கள் இஸ்திக்ஃபார், அதாவது தௌபாவிலையும் பாவ மன்னிப்பிலையுமே இருப்பார்கள். முதல் வானத்திலே வந்து அல்லாஹ் கை நீட்டி வைக்கிறான். என் அடியார் மன்னிப்பு கேட்க மாட்டானா? தன்னை நெருங்கி தன்னுடைய பாவங்களை விட்டு விலக மாட்டானா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நம்ம என்ன செய்யறோம்? சாப்பிட்டு விட்டு வீணாக கழித்து விட்டு பஜ்ர தொழுதம் அதோட தூங்கி நோன்பு திறக்கத்தான் எழும்புகிறார்கள். அல்லாஹ் பாதுகாத்தவளை தவிர நோன்பு திறக்கிற நேரம் மிக முக்கியமான நேரம் தோழர்களே. குறிப்பாக பெண்கள் சமூகமே, உங்களுடைய வீட்டு சமையெல்லாம் முடித்து விட்டு ஒரு 5-10 நிமிடம் அந்த நேரம் மறுமையில் அல்லாஹ்வை பார்ப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை விட ஒரு பெஸ்ட் மூமெண்டே கிடையாது இல்லையா? அந்த மாதிரி அதை விட நோன்பு திறக்கும் போது அந்த பசியெல்லாம் தாகமெல்லாம் தனியக்கூடிய நேரம் நெருங்கிருச்சேன்னு அந்த தண்ணீரையும் பானங்களையும் அருந்தும் போது மனசெல்லாம் குளிரும். அப்படிதானே தோழர்களே? அந்த நேரம் கையேந்தும் போது அல்லாஹ் நம்ம கையை வெறுங்கையா அனுப்புவதில்லை தோழர்களே. 2 நேரங்களையும் இன்ஷா அல்லாஹ் மிஸ் பண்ண வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.